Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வாக்கு திருட்டை மூடி மறைக்கவே SIR என்று ராகுல் பயங்கர குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு தொடர்பாக ஆவணங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் உறுதி. SIL படிவத்தில் குழப்பம் தரும் பல கேள்விகளை தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களுக்கு உதவ திமுக தொடர்பு எண்ணையும் அறிவித்தார். சென்னையில் உள்ள EPS வீட்டிற்கு திடீர் மிரட்டல், போலீசார் தீவிர சோதனை. தமிழகத்தில் மீண்டும் கனமழை அலர்ட். நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. தெரிக்கும் தளபதி கச்சேரி பாடல் 18 மணி நேரத்தில் 86 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்தனர். இனி விரிவான செய்திகள். வாக்கு திருட்டை மூடி மறைக்கவே SIR நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ராகுல் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு திருட்டு நடந்திருப்பது மிக தெளிவாக தெரிவதாக குறிப்பிட்டார். 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாகவும் 8இல் 1 வாக்கு திருடப்பட்டுள்ளதாகவும் ராகுல் கூறியுள்ளார். இது தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அதை அடுத்தடுத்து வெளியிடுவோம் என்றும் கூறிய ராகுல், தேர்தல் முறைகேடுகளை உருவாக்குவதற்காகவே தேர்தல் முறைகேடுகளை பாஜக ஒரு அமைப்பாக உருவாக்குவதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். SIR படிவத்தில் மக்களை குழப்பும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பழைய போட்டோவை ஒட்ட வேண்டுமா என்பதில் தேர்தல் அலுவலர்களுக்கு சரியான தெளிவு இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக உதவிகளை அளிக்க தொடர்பு எண்ணையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் SIR எனும் ஆபத்து சூழ்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டார். பல கோடி மக்களின் வாக்குரிமைகளை SIR கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு மக்களின் வாக்குரிமைகளை பாதுகாக்க கண்ணும் கருத்துமாக பணிபுரிய வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து SIRக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் திமுகவினருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். சென்னையில் உள்ள EPSன் வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு நிபுணர்கள் சோதனையும் மேற்கொண்டனர். இன்று காலை நடிகர் அருள்நிதி வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் EPS வீட்டிற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டது. தமிழகத்தில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு அடுத்தடுத்து மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உழைப்பவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் செங்கோட்டையன் பேசியுள்ளார். இளவரசர் போல எப்போதுமே வாழ்ந்ததில்லை என்றும் எளிமையாக வாழ்ந்ததால்தான் நம்ம வீட்டு பிள்ளை என்று எண்ணி மக்கள் தனக்கு வாக்களித்து ஜொலிக்க வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனது தியாகங்கள், போராட்டங்கள் குறித்து கண்ணீர் சிந்தும் அளவுக்கு தனக்கு பல கடிதங்கள் வருவதாகவும் அவர் கூறினார். பாஜக என்பது ஒரு பாறாங்கல் என்றும் அதை கட்டிக்கொண்டு யார் குதித்தாலும் அவர்களுக்குத்தான் நஷ்டம் என்றும் SV சேகர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது வளரவே இல்லை என்று கூறிய அவர் தற்பொழுது பாஜகவுக்கு 3% தான் வாக்குகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசியலில் அண்ணாமலை எப்போதுமே 0 தான் என்று விமர்சித்த SV சேகர் 2026இல் திமுக தான் வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். இனி படங்களின் லாப நஷ்டங்கள் நடிகர்களுக்கும் பங்கு உண்டு என்று தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு படம் நஷ்டமானால் அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் மட்டுமே தாங்க வேண்டிய சூழல் இருக்காது. ஒருவேளை வசூல் குவித்தால் நடிகர்களுக்கும் லாபம் கிடைக்கும். மேலும் தங்கள் வெப் சீரியல்களை தவிர்த்து திரைப்படங்களில் நடிகர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தயாரிப்பாளர்கள் கேட்டுக் கொண்டனர். விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் தளபதி கச்சேரி பாடல் பட்டி தொட்டி எங்கும் வழிந்து வருகிறது. வெளியான 18 மணி நேரத்தில் 86 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட சாதனையையும் ஜனநாயகம் திரைப்படம் பிடித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்